திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உணவகம் ஒன்றில் திமுக நிர்வாகியும் அவருடன் வந்தவர்களும் ஊழியர்களை சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடரும் திமுகவினரின் அராஜகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட ஏரிபாளையத்தில் தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த உணவகத்தில் உடுமலை நகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரான லோகேஷ்குமார் என்பவர் தனது நண்பர்கள் 5 பேருடன் கேரள மாநிலம் மறையூருக்கு சுற்றுலா சென்றுவிட்டு உணவு அருந்த சென்றுள்ளார். அவர்கள் அனைவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உணவகத்தில் ஆம்லேட் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மதுபோதையில் இருந்த லோகேஷ்குமாரின் நண்பர்கள் உணவக ஊழியர் ஒருவரை தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசியும் மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. மேலும் உணவகத்தில் இருந்த நாற்காலி உள்ளிட்ட பொருட்களையும் தூக்கி எறிந்து தகராறில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி மக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. ஓசி பிரியாணி கேட்டு சென்னை விருகம்பாக்கம் ஹோட்டலில் அடிதடி, பஜ்ஜி சாப்பிட்டுவிட்டு பணம் தர மறுத்து சென்னை ஆர்கே நகரில் அடிதடி என திமுகவினரின் அராஜகம் பட்டியலில் அடங்காத அளவுக்கு நீண்டு கொண்டே செல்கிறது. திமுக நிர்வாகிகள் இன்று என்ன வில்லங்கம் செய்தார்களோ என்று நாள்தோறும் அச்சத்தில் இருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கடந்த சில மாதங்களுக்கு முன் நிகழ்ச்சி ஒன்றில் புலம்பியிருந்தார். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் உடுமலை நகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக புதிதாக பொறுப்பேற்ற லோகேஷ்குமாரும் உணவக ஊழியர் மீது தாக்குதல் நடத்தி அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். கட்சியில் பொறுப்பு கிடைத்தாலே யார் மீதாவது தாக்குதல் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்பது திமுகவினரின் ரத்தத்திலேயே ஊறிய ஒன்றாக மாறிவிட்டதாகவே தெரிகிறது.